அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியால் பிறந்தார். பாடாளப்பட்டு சிலுவையில் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தை இறங்கி மூன்றாம் நாள் இரவு வருடங்கள் விண்ணகம் சென்று எல்லா மத தந்தையாகிய கடவுளின் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபை புனிதர்களுடைய சமூக வாழ்வை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். எங்களுக்கு தந்தையே, உமது பெயர் புரிகிற போற்றி வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறப்பின் வேண்டிக் எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் இறப்பினர்களை வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் இறப்பினர்களை வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் இறப்பினர்களை வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் இறப்பினர்களை வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் இறப்பினர்களை வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
எங்களை பெண்களை வேண்டிக் கொள்ளுவார். நம்மை வாழ்ந்த ஆண்டவரே, பெண்களுக்கு ஆசி பெற்ற நீரே, இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களை பெண்களை வேண்டிக் கொள்ளுவார். நம்மை வாழ்ந்த ஆண்டவரே, பெண்களுக்கு ஆசி பெற்ற நீரே, இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களை பெண்களை வேண்டிக் கொள்ளுவார். நம்மை வாழ்ந்த ஆண்டவரே, பெண்களுக்கு ஆசி பெற்ற நீரே, இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவர்களுக்கு சிறப்பானவர்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் இறப்புகளை வேண்டிக்கொள்ளாமே. அவர்களுக்கு சிறப்பான உமது பெயர் போட்டு பிறகு உமது ஆட்சி வைக்க உமது திருவிழா நிறைவேற்றது போல மண்டலங்களை ஆண்டவருடைய பெண்களுக்குள்ளாம் உடைய திருவையாயே ஆசி பெற்றவரே இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலத்தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலத்தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள்,
பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்த்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்த்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாய் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருக்கலாம். உம்மானோடு இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இந்த நாளுடைய திருப்பதியானது லியோன் இவருடைய பிறந்த நாள் அதிபதியாக கொடுக்கப்படுகிறது. இறைவன் தாமே நல்ல உடல் உள்ள நூல்களையும் கொடுத்திருக்கின்ற புதிய ஆண்டு இவருடைய வாழ்வில் இவர் எதிர்நோக்கியிருக்கின்ற அனைத்து இவருக்கு கிடைக்கப்பெற நாம் ஜெபிப்போம். இந்த வரி நன்றியாகவும் வேண்டுதலாகவும் ராஜா சிங் மோரிஷா புனிதா குடும்பத்தில் நன்றியாக வேண்டுதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் தாமே இக்குடும்பத்திற்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இன்னும் பெருவாரியான நன்மைத்தனங்களை இக்குடும்பத்திற்கு வழங்கவும் நாம் திருப்பதியை வேண்டுவோம். இந்த வரி நம் மத்தியிலே வாழ்ந்து இறந்த சகாய ரூபர் இவருடைய ஆன்ம இழைப்பாளருக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் வாழ்நாளில் இறக்கப்பட்டு நீடிய இரக்கத்தை நிலையான பேர்ந்த வாழ்வை வழங்க நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் நாம் ஒப்புக் கொடுத்து நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அந்த இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு எடுத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாம். இறைவா, உமது குடும்பத்தை கண்ணோக்கியதற்கு உதவியருளும். எங்கள் உறுத்தல்களால் நாங்கள் எங்களது மனங்கள் தூய்மையடைய உம்மை வேண்டுகிறோம். உம்மை இது கொள்ளுமாகலால் உதவிட்டு எறியவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசையாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 55. இறை வார்த்தைகள் 10-11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நினைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையால் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல். பல்லவி. நீதிமான்களே, இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றார். நீதிமான்களே, இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்து மகிழ்ச்சியாக விழுந்தேன், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூடி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் இருந்து அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணிலிருந்து விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றார். ஆயத்தன் மன்னை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மன்னை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வோன்றாலும் வாழ்க. ஆயத்தன் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை திருவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல விதக்க வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். வீட்டுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றுகிறது. உமது ஆட்சி வருது. உமது திருவுள்ளம் வீட்டுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தான். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காமல் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு தருகின்ற செய்தியாக தன் சீடர்களுக்கும் நமக்கும் அவர் ஜெபிப்பது எப்படி என்று அவர் கற்றுத் தருகிறார். அந்த ஜெபத்திலும் ஜெபத்தை தொடர்ந்து வருகின்ற இறைவாக்கினை உண்மையாக அவர் சொல்வது,
நாம் ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். எவ்வாறு தந்தையாம் கடவுள் இந்த தவக்காக தன்னையே பாடுகளுக்கு உள்ளார், அவர் சிலுவை சாவை ஏற்று உயிர்ப்பின் வழியாக நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு வருகிறாரோ, அதே போன்று நாம் ஒருவர் மற்றவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னிக்க வேண்டும். நமது குற்றங்களை இறைவன் மன்னிப்பது போல நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று முதன்மைப்படுத்துகிறார். அதைத்தான் நாளுடைய முதல் வாசகத்தில் எசாயா 55:10-11 ஆகிய வார்த்தைகளிலே மழைக்கும் பனிக்கும் அது செய்கின்ற நோக்கமாக இந்த நிலத்தை நனைத்து அது நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த நிலத்திற்கு கொடுப்பது போல மனிதராக நாம் அனைவருமே ஒருவர் மற்றவரை மன்னிப்பது வழியாக வாழ்வின் நோக்கம் அது நிறைவடைகிறது. எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய குற்றங்களுக்காக இறைவனை மன்னிக்க வேண்டுமோ, அதே வேளையில் நாம் நம்மால் மன்னிக்க இயலாத மனிதர்களுக்காகவும் நம்மை மன்னிக்காத மனிதர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எல்லா நமது நன்மைக்காகவும் புனித திருநாளை நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் இறைவா, உமது வெளியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதே நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலகுடைய வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றியருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதற்றி பயனுடைய சிறப்பான காலத்தை ஏற்படுத்தி அதனால் நாங்கள் மட்டுமே விடுதலை நிலையற்றவற்றின் மனதை ஈடுபடுத்தால் நிலையானவற்றின் மென்மேல் மனதை செலுத்துமால் எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும்
மண்டலம் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்தும். ஆகவே உடைய ஆவியை குழந்தை காலத்தில் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உலகிற்கு தன்னை கையெழுத்தும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக தயாரிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருது எழுதி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அதிகூறி தவசிலத்தில் கழித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் ஏகத்தில் இது புதிய நிலையான நடவடிக்கைக்குரிய ஏற்றத்திற்கு. இது பாவ மன்னிப்பிற்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்களை நினைவூர்ந்து வாழ்த்து அப்பத்தை மீட்பளிக்கின்றதை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணத்து ஊழியமுடைய தடுத்தவர்களை தேசிக் கொண்டு நினைவு மக்கள் செலுத்துகின்றோம். கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளை கூறி ஆவியால் சேர்த்து வைக்கிறோம். தாழ்மையோடு சொன்னார்கள். விரைவா உலகிற்கு வரவேற்கும் அவை நினைவு ஊர்ந்தது. நீங்கள் கிறிஸ்தத்தை எங்கள் ஆலய கசையில் எல்லா உமது திருத்தவை அன்பில் நிறைவேற செய்தோம். உயிர் தெளிவோம் என எதிர்நோக்கத்தில் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பெற்றோம் உறவினர் இறந்தோர் அனைவரை இறக்கத்தோடு உமது திருப்பூடைய எங்கள் அனைவரும் மீது திறக்கமாக. இதோ இந்த வழியை அதிபதியாக வேண்டும்படியாகவும் இழப்பாதபடியாகவும் இந்த வழியை மக்களுக்கு உமது திருமணத்திற்கு இறைமக்கள் ஒவ்வொருடைய வந்தாலும் பதிவாய் கடவுளின் அன்னைத்தாயான மரியா அவருடைய கணவராக யோசி புனித திருத்தூதர்கள் பாதுகாவல் அவருக்கு காட்சியளித்து அவரை திட்டப்படுத்திய அன்னை இவ்வுரை உமக்கு உகந்தவராய் இருந்ததால் இந்த நினைவுடன் நாங்கள் நிலைப்பாடு கொண்டுள்ளது திருமகன் பேச வழியாகும் பரவருட இவர் வழியாக இவரோடு இணைந்து புரிந்து சொல்வோம். ஆட்சி வருகிற உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருக்குமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் தேர்தலுக்காகவும் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற சூழல்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கை கண்டோடு உள்ளத்திற்கு அமைதியை ஒற்றுமையை வழிக் கொள்கிறார்.
என்றென்று ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பேசுவதன் அமைதியை எடுத்துக்கொள்வோம். மேலும் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செல்வம், இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திலே உண்பவார்கள். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திலே உண்பவார்கள். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திலே உண்பவார்கள். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. பின்னது தந்தையே, உன்னில் மகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியது செய்த பிறரன்பு சுடரும் உங்கள் ஆட்சியை மறுதிக்காத எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவதாக நற்செய்தி இதயங்களை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் உம் அருள் என்னை மாற்றுவதாக. தீமை நாட்கள் மறைத்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூகிரி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்காக ஆர்வத்தை எதிர்நோக்கி பழிப்பழிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பை மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமிற்கு அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாளை காலை மாலையில் 5:40 மாலையில் தொடர்ந்து
தொடர்ந்து காலை காலத்திற்கு திருப்பதியில் நடைபெறும். மன்றாடுவோமா. இறைவாய் இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி வீட்டுலக சாதனத்தை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரோடு என்றும் தங்குவதாக. இறைவன் பதிவு பெற்று ஒருவர் மற்றவரை மதித்து வாழ சென்று வாழ்வதே துவங்கியது. Amen.